ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸை பார்க்கலாம். நமக்கு ஒர்க் புக்கில் ஃபஸ்ட் லெசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வடிவங்களை அறிவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. என்னென்னா வடிவங்கள் இருக்கலாம் பார்க்கலாமா? பாருங்கள். முக்கோணங்களுக்கு பச்சை வண்ணம் தீட்டுக, செவ்வகங்களை டிக் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. முக்கோணம் இந்த படங்களில் எதெல்லாம் முக்கோணம் ஷேப்பில் இருக்கோ அதுக்கெல்லாம் இந்த மாதிரி பச்சை கலரில் அடிச்சுக்கோங்க. எதெல்லாம் செவ்வக ஷேப்பில் இருக்கோ அதெல்லாம் இந்த மாதிரி டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள். குதிரை தீர்க்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இடமிருந்து வளம், இடமிருந்து வளம்னா இந்த சைடில் நம்ம எழுதணும். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது பாருங்கள். 4 பக்கங்களும் சமமாக உள்ள வடிவம் எது? 4 பக்கங்களுமே சமமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சதுரம். சதுரம் இங்கே எந்த நம்பரில் எழுதணும்னா 2வது நம்பரில் இங்கே எழுதணும். சரிங்களா? இங்கே எங்கே இருக்குது? 2 இந்த இருக்குது பாருங்கள். இங்கே ச து ரா இம் சதுரம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பக்கங்களும் முனைகளும் இல்லாத வடிவம். பக்கங்களும் முனைகளும் இல்லாத வடிவம்னா வட்டம் தான். சரிங்களா? நம்பர் வந்து 3 எழுதலாமா? பாருங்கள் 3 கொடுத்துருவாங்க. வா இட்டா இம் வட்டம். அடுத்து பாருங்கள். முக்கோணம், இந்த முக்கோணம் தானே. முக்கோணம் வடிவத்தில் உள்ள பக்கங்களின் எண்ணிக்கை எத்தனை பக்கங்கள் இருக்குது? 1 2 3. இப்போ 3 பக்கங்கள் இருக்குது. 5ல் எழுதணும். நம்பர் 5ல் 3. அடுத்து பாருங்கள். மேலிருந்து கீழ்னா இப்படி எழுதுறது. எதிரெதிர் பக்கங்கள் சமமாக உள்ள வடிவம். பாருங்கள். செவ்வகத்தில் தான் எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும். இதுவும் நீளம், இதுவும் நீளம், இதுவும் அகலம், இதுவும் அகலம். சரிங்களா? இப்போ எதிரெதிர் பக்கங்கள் சமமாக உள்ள வடிவம் செவ்வகம். சே இவ் வா கா இம் செவ்வகம். அடுத்து 3 பக்கங்கள் உடைய வடிவம். 3 பக்கங்கள் எதுக்கு இருக்குது? முக்கோணத்துக்கு தானே இருக்குது 3 பக்கம். இப்போ 4வது நம்பரில் முக்கோணம். மு இக்கோ நா இம் முக்கோணம். அடுத்து இந்த செவ்வக வடிவத்தில் உள்ள பக்கங்களின் எண்ணிக்கை எத்தனை பக்கங்கள் இருக்குது செவ்வகத்துக்கு? 1 2 3 4. சரிங்களா? 4. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள். பின்வருவனவற்றிற்கு விடையளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்களா. 4 பக்கங்களும் சமமாக உள்ள வடிவம் எதுனா சதுரம். எதிரெதிர் பக்கங்கள் சமமாக உள்ள வடிவம் செவ்வகம். பார்த்தோம்ல. 3 பக்கங்கள் சமமாகவோ அல்லது சமமற்றோ இருக்கும் வடிவம் முக்கோணம். இந்த முக்கோணம் வந்து இப்படி சமமாகவும் இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி சமமற்றும் இருக்கலாம். சரிங்களா? அடுத்து வளைகோடு கொண்ட வடிவம் எதுனா வட்டம். வட்டம் வளைஞ்சு வருது தானே. அடுத்து பாருங்கள். மூளை விட்டங்கள் கொண்ட 2 பரிமாண வடிவங்கள் எவை? மூளை விட்டம்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ சதுரம் கொடுத்துருக்கோமா. 2 பரிமாண வடிவங்கள் செவ்வகம். இதுதான் மூளை விட்டம். இந்த மாதிரி இங்கேருந்து இதுதான் மூளை விட்டம் கொண்ட 2 பரிமாண வடிவங்கள்னால் சதுரமும் செவ்வகம். செவ்வகத்துக்குமே இந்த மாதிரி போடலாம்ல மூளை விட்டங்கள். சரிங்களா? அடுத்து பக்கங்களும் முனைகளும் இல்லாத வடிவம்னா அது வட்டம் தான். சரி, அடுத்து பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் மற்றும் எண்களை உற்று நோக்கி அட்டவணையை நிறைவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு எழுத்து கொடுத்துருக்காங்க. எண்கள் இல்லை, எழுத்து இந்த சைடு கொடுத்துருக்காங்க. டா என்ற எழுத்து கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை கோடுகள் இருக்குது? படுக்கை கோடுகளின் எண்ணிக்கைனா படுக்கை கோடுனா இதுதான்ப்பா படுக்கை கோடு. குத்து கோடுனா இதுதான் குத்து கோடு, ஸ்ட்ரெயிட்டாக போடும்ல ஸ்ட்ரெயிட் லைன். சாய்வு கோடுனா இதுதான் சாய்வு கோடு. இப்போ டா என்ற இடத்துல ஒரு படுக்கை கோடு இருக்கா? அப்போ 1. ஒரு குத்து கோடு இருக்குது, அப்போ இங்கேயும் 1. சாய்வு கோடு இதில் இல்லை, அதனால் 0ன்னு போட்டிருக்காங்க. அடுத்து ரா கொடுத்துருக்காங்களா. ராவில் இது 1 ஒரு படுக்கை கோடு. அடுத்து படுக்கை கோடு 1, குத்து கோடு 1 2 இருக்குது. அப்புறம் சாய்வு கோடு வந்து இந்த மாதிரி சாய்வாக இருக்கா, அப்போ அது வந்து 1. இப்போ இங்கே எம் என்ற எழுத்து கொடுத்துருக்காங்களா. எம்மில் வந்து படுக்கை கோடே கிடையாது, அப்போ 0. குத்து கோடுகளின் எண்ணிக்கை 1 2. சாய்வு கோடுகள் இந்த பக்கம் ஒரு பக்கம் சாஞ்சிருக்கு, இந்த பக்கம் ஒரு பக்கம் சாஞ்சிருக்கு, அப்போ 2. இசட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா படுக்கை கோடுகள் 2. இப்படி 1 கொடுத்துருக்காங்க, இங்கே 1, அப்போ 2 படுக்கை கோடுகள். குத்து கோடை இதில் கிடையாது. சாய்வு கோடு வந்து 1 இருக்கா, இப்படி சாஞ்சு வருதா, ஸோ 1. 4க்கு பாருங்கள். படுக்கை கோடு இதுதான் படுக்கை கோடு 1. குத்து கோடு இந்த மாதிரி 1 இருக்கா, குத்து கோடு 1. சாய்வு கோடு இந்த மாதிரி சாஞ்சு வருதா, இது 1. அப்போ எல்லாமே 1. 7க்கு வந்து படுக்கை கோடு 1 இருக்கா, இதுதான் படுக்கை கோடு. அப்புறம் குத்து கோடு கிடையாது, சாய்வு கோடு 1. சரிங்களா? இந்த மாதிரி அந்த எழுத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த எண்களை நம்ம எழுதணும். அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. எழுத்துக்கள் எண்களுக்கு ஏற்ற படுக்கை கோடு நமக்கு தெரியும், குத்துக்கோடு சாய்வு கோடு. இதோடு சேர்த்து வளைகோடுகளின் எண்ணிக்கை. வளைகோடுனா இப்படி வளைஞ்சு வர்றது தான். சரிங்களா? இப்படி வர்றது இதெல்லாம் வளைகோடுகள் தான். இப்போ பால படுக்கை கோடு இருக்குது, குத்துக்கோடு 2 இருக்குது, சாய்வு கோடும் இல்லை, வளைகோடும் இல்லை. யாக்கு படுக்கை கோடு 1, குத்துக்கோடு வந்து 3 இருக்குது.
சாய்வு கோடு இல்லை, வளைவு கோடு ஒன்றே ஒன்று. இந்த மாதிரி வளைஞ்சிருக்கா, அதுதான் வளைவு கோடு. ஆறுக்கு வந்து படுக்கை கோடு கிடையாது, குத்துக்கோடு 1, சாய்வு கோடு 1, வளைவு கோடு 1. மாதிரி பிக்கு வந்து படுக்கை கோடு இல்லை, குத்துக்கோடு 1, சாய்வு கோடு இல்லை, வளைகோடு 2. கியூக்கு வந்து படுக்கை கோடு இல்லை, குத்துக்கோடு 1, சாய்வு கோடு இல்லை, வளைகோடு வந்து ஒன்றே ஒன்று. 5க்கு வந்து படுக்கை கோடு 1, குத்துக்கோடு 1, சாய்வு கோடு 0, வளைகோடு 1. சரிங்களா, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், பின்வரும் வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. நேர்கோடுகள் மட்டும் கொண்ட தமிழ் எழுத்துக்கள், ஆங்கில எழுத்துக்கள் மற்றும் எண்ணுருக்களை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், நேர்கோடு தமிழ் எழுத்துக்கள், ஆங்கில எழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்கள்னால் காங்காச்சா அந்த வரிசை, அப்புறம் அ ஏ அதுவோ. அதே மாதிரி ஆங்கில எழுத்துக்கள்னால் ஏ முதல் இசட் வரையும். எண்ணுருக்கள்னால் 1லேருந்து 0ல் ஸ்டார்ட் பண்ணி 9 வரையும். சரிங்களா, எண்ணுருக்கள். இதில் இருக்கக்கூடிய நேர்கோடுகள்லாம் என்னென்னா, தமிழ் எழுத்துக்களில் டா பா ரா இதெல்லாம் நேர்கோடு. ஆங்கில எழுத்துக்களில் AHIEFLMNTB இது எண்ணுருக்கள்னால் 1 7 4. சரிங்களா, அதே மாதிரி இங்கேயும் கேட்டிருக்காங்க வளைகோடுகள் மட்டும் கொண்ட தமிழ் எழுத்துக்கள். அதில் வந்து நேர்கோடுகள் மட்டும் கேட்டிருக்காங்க, இதில் வளைகோடுகள் மட்டும் கேட்டிருக்காங்க. தமிழ் எழுத்துக்கள் லா ரா இ ஐ ஓ ஓ இதெல்லாம் வளைகோடு. ஆங்கில எழுத்துக்கள் COSU. எண்ணூறுக்கள் 3 6 8 0. சரிங்களா, அடுத்து நேர்கோடுகள் மற்றும் வளைகோடுகள் கொண்ட ஆங்கில எழுத்துக்கள் மற்றும் எண்ணூறுக்கள் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நேர்கோடு வளைகோடு ரெண்டுமே சேர்ந்து இருக்கணும். BDGJPRQ இதிலெல்லாம் ரெண்டுமே இருக்குது. அதேமாதிரி எண்ணூறுக்களில் 2 5 9 இது எல்லாமே வளைகோடும் இருக்குது, நேர்கோடும் இருக்குது. சரிங்களா குட்டீஸ், இப்போ இன்றைக்கி பார்த்தது ஃபஸ்ட் லெசனோட ஆன்சர்ஸ் தான் பார்த்துருக்கோம். இன்னொரு வீடியோவில் செகண்ட் லெசனோட ஆன்சர்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ.